ஒரு சின்ன பொண்ணுக்கு ரொம்ப நாளா ஒரு ப்ளூ டைமண்ட் நெக்லஸ் போட்டுக்கணும்னு ஆசை. ஜுவல்லரி கடையை காட்டி வாங்கி தர சொல்லி அடம் பிடிப்பாங்க. அவங்க அம்மா ஒரு நாள் அந்த பொண்ணு கேட்ட மாதிரி ஒரு நெக்லஸ் வாங்கி தந்துடுறாங்க. அவ்வளவுதான், அன்னில இருந்து அந்த பொண்ணோட உலகமே அந்த நெக்லஸ் தான். அதை போட்டுக்கிட்டு அவங்க ஒரு குட்டி தேவதையாவே ஃபீல் பண்ணாங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, அவங்க அம்மா வாங்கி தந்தது ஒரிஜினல் வைரம் இல்ல, அது வெறும் டூப்ளிகேட் தான். பட் அந்த சின்ன பொண்ணுக்கு அது எதுவும் தெரியாது. யாரு சொல்லியும் ஒரு நிமிஷம் கூட அதை கலட்டாம அதை கழுத்திலேயே போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க அப்பா அந்த பொண்ணு கிட்ட கேட்டாங்க, என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமான்னு. ஆமாம்பா, இந்த உலகத்திலேயே உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா நீ போட்டு இருக்கிற இந்த நெக்லஸை கலட்டி தரியான்னு கேட்கறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, அப்பா என்கிட்ட இருக்கிற என்ன வேணாலும் கேளுங்க தரேன், பட் இதை மட்டும் கேட்காதீங்கப்பா ப்ளீஸ்னு பாவமா சொல்றாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க அப்பா அதே நெக்லஸை கேட்கறாங்க. ஆனா அந்த பொண்ணு தான் பர்த்டேக்கு ஆசாசையா வாங்கின பார்பி டால் கொடுத்துட்டு, அப்பா நெக்லஸை மட்டும் கேட்காதீங்கப்பா, வேணும்னா இதை வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. இப்படியே ஒவ்வொரு வாட்டியும் அப்பா கேட்கும் போதெல்லாம் அதுக்கு பதிலாக அவங்க வச்சிருந்த ரொம்ப விலை மதிக்க முடியாத பொருளையும் ஒன்னொன்னா கொடுத்துக்கிட்டே வராங்க. ஒரு நாள் அந்த சின்ன பொண்ணு தூங்கிட்ட பிறகு அவங்க அப்பா இந்த நெக்லஸை கலட்ட ட்ரை பண்றாங்க. உடனே கப்புன்னு முழிச்சுக்கிட்ட பொண்ணு, என்னப்பா ஏன்பா இதை கலட்ட ட்ரை பண்றீங்க? அப்பா சொல்றாங்க, நீ இத்தனை நாள் ஒரிஜினல் நினைச்சு போட்டுக்கிட்டே இருக்கிறியே, அது அசல் இல்ல, அது வெறும் டூப்ளிகேட் நகை தான். உன் மனசு கஷ்டப்படாம அந்த டூப்ளிகேட்டை எடுத்துட்டு எப்படியாச்சும் ரியல் டைமண்ட் நெக்லஸ் உனக்கு கொடுக்கணும்னு ட்ரை பண்ண. பட் நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த போலியான நகையை விடாம கெட்டியா புடிச்சுக்கிட்டேன்னு சொல்றாரு. கடவுள் பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம தேவையில்லாத புடிச்சு வச்சுட்டு இருக்கிற ரிலேஷன்ஷிப்